அன்பார்ந்தவர்களே, ஜோசுவன் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார். பகைவரை வெல்வதற்கு நேரம் பற்றவில்லை. கதிரவன் மறைய இருக்கின்றான். நேரம் இன்னும் வேண்டும். ஆகவே துணிச்சலோடு கதிரவனை நெல் என்கின்றார். கதிரவன் நிற்கின்றான். அந்த நிகழ்ச்சியை வீரமாமுனிவர் இன்று நமக்கு சிந்தனைக்கு தருகின்றார். இந்த இறை அனுபவத்தை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். மிக அருமையான ஒரு செய்யுள் இது. ஏனென்றால் கடவுளுடைய அருள் துணை சோசவனுக்கு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் காண்கிறோம். அல் இருள் தோன்றி அடுத்தன காலை அடங்கலம் ஒன்னலரை வெள்ளிட எல்வை இயலாது ஒளிவேந்தன் எழுந்து அலை வீழும் எனாம் எல்லினை நோக்கி எழுந்த மனத்திரள் ஏந்திய ஜோசுவனே நெல் என நின்று நேமி விளக்கிய விண்தவள் நேமியினான் என்று ஜோசுவன் வெற்றி படலத்திலே நாம் காண்கிறோம். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இரவுக்குரிய இருள் தோன்றி அடுத்த வேளையில் பகைவரை முழுதும் வென்றிட நேரம் இல்லாமல் ஒளி மன்னனாகிய கதிரவன் இறங்கி கடலில் விழுவான் என்று கண்டு உயர்ந்த மன வலிமை தாங்கிய சோசவன் கதிரவனை நோக்கி நெல் என்று கூறவும், உலகத்தை தன் ஒளியால் விளங்கச் செய்யுமாறு வானிலே தவழும் தேரை உடையவனாகிய கதிரவன் அசையாது நிலை கொண்டான். இதை சுருக்கமாக சொல்வதென்றால், இரவு நெருங்கியது. பகைவரை வெல்ல நேரம் தேவை. என்ன செய்யலாம்? கதிரவனன் கடலில் விழும் பொழுது நெருங்கிவிட்டது. வலிய வீரனாகிய ஜோசுவன் கதிரவனை நோக்கி நெல் என்றான். உலகை ஒளிர்விக்க விளக்கு தேர் ஓட்டும் கதிரவன் அசையாது நின்றான். மிக அருமையான செயல். அல்லருள் தோண்டிய அடுத்தன காலை அடங்கலம் ஒன்னலரை வெள்ளிட வெல்வை இயலாது ஒளி வேந்தன் எழுந்து அலை வீழுமெனா வெள்ளினை நோக்கி எழுந்தமர்ந்த மனத்திரள் ஏந்திய சோசுவனே நெல்லென நின்றன நேமி விளக்கிய விண் தவள் நேமியினான் என்று அருமையாக இறைவாக்கினர் வீரமாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த இறையடியார் பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் பலவற்றை மிக அழகாக செந்தமிழிலே நமக்கு தருகிறார். அப்படி ஒரு அற்புதமான செயல்தான் இது. ஜோசுவன் தனக்கு நேரம் அதிகம் தேவை என்று கதிரவனை நெல் என்று நிறுத்தினான் என்ற நிகழ்ச்சியை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். அதனை மிக அழகாக தெளிவாக இனிமையான தமிழிலே நமக்கு தந்திருக்கிறார் இறையடியார் வீரமாமுனிவர். அதனை நாம் கருத்தோடு சிந்தித்து பெருமகிழ்ச்சி அடைவோம். வாழ்க.